ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்மளோட சேனலில் 5 டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் அது பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து சேனலோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், அதில் எல்லா டென்சஸுமே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடல் ஆக்ஸிலரி வெர்ப். மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்னால் இந்த கேன், குட்டு, மே, மைட்டு, ஷுட்டு, ஷேலு, மஸ்ட்டு, உட்டு இது எல்லாமே வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேன் அண்ட் குட். ஓகேவா? இந்த 2 மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் மட்டும் பார்க்க போகிறோம். மற்ற ஆக்ஸிலரி வெர்ப்லாம் நம்ம லேட்டர் பார்ட்டில் பார்க்கலாம். இப்போ கேன் அப்படின்னா என்னென்னா, என்னால் முடியும் அப்படின்னு நம்மளோட திறனை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு மற்றவங்க கிட்ட சொல்லும் போது நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணி பேசணும். டு எக்ஸ்ப்ரெஸ் எபிலிட்டி, ஸோ என்னோட எபிலிட்டியை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கேன் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சரில் நம்ம பேசணும். பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வெர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ, யூ, வி, தே எதனாலும் இருக்கலாம். ஸோ ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் நவ். இங்கே பாருங்கள், கேன்றது மாடல் ஆக்ஸிலரி வெர்ப், ஸ்பீக் அப்படின்றது ப்ரெசன்ட் வெர்ப், நவ்ன்றது எக்ஸ்டென்ஷன். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் நவ், என்னால் இப்பொழுது இங்கிலீஷ் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் இன் தி ஃப்யூச்சர், என்னால் ஃப்யூச்சரில் பேச முடியும். ஐ கேன் வின் தி மேட்ச், என்னால் மேட்ச் வின் பண்ண முடியும். வி கேன் வின் தி நெக்ஸ்ட் மேட்ச், எங்களால் நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ண முடியும். இந்த மாதிரி என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணி சொல்லணும். ஷீ கேன் சிங் வெல். ஐ கேன் பீட் யூ, என்னால் ஒன்று அடிக்க முடியும். ஐ கேன் ஃபைண்ட் தி ஆன்சர், என்னால் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஐ கேன் ஈட் 10 இட்லிஸ், என்னால் 10 இட்லிஸ் சாப்பிட முடியும். இந்த மாதிரி என்னோட எபிலிட்டி எல்லாமே, இது எல்லாமே பாருங்கள் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம கேன் யூஸ் பண்ணுறோம். இதிலே இப்போ பாருங்கள், எஸ்ஆர் நோ கொஷின் பார்க்கலாம். எஸ்ஆர் நோ கொஷின்னா ஆம், இல்லை அப்படின்ற 2 ஆன்சர்ஸ் தரக்கூடிய கொஷின்ஸ் கேட்குறது. இப்போ அதுக்கு மாடல் ஆக்ஸிலரி வெர்பான கேன் வந்து முன்னாடி வந்துடணும். கேன் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் வெர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், உன்னால் இங்கிலீஷ் பேச முடியுமா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆம், என்னால் பேச முடியும், இல்லை என்னால் பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு தான் நம்ம எஸ்ஆர் நோ கொஷின் யூஸ் பண்ணுறோம். கேன் யூ பீட் மீ, உன்னால் என்ன அடிக்க முடியுமா, அந்த மாதிரி கேட்குறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதிலையே WH கொஷின்ஸ், எப்படி முடியும் உன்னால் அப்படின்னு நம்ம கேட்குறது. ஹவு, ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்குறதுக்கு WH கொஷினில் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹவு கேன் யூ சால்வ் த ப்ராப்ளம், நீ எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, உங்களுக்கு நான் என்ன பண்ணட்டும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்கல்ல. இப்போ ரிசப்ஷனில் நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படி கேட்பாங்க நம்மளை பார்த்து. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணலாம். இப்போது சில பேர்கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும், அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் நம்ம வந்து கேன் வந்து யூஸ் பண்ணலாம். கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன், உங்களோட ஃபோனை நாங்கள் யூஸ் பண்ணிக்கட்டுமா. கேன் ஐ கால் யூ லேட்டர், உங்களுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக கால் பண்ணட்டுமா, அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம்ல. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெர்மிஷன் மாதிரி. ஸோ உன்னோட புக்கை நான் எடுத்துக்கட்டுமா, அந்த மாதிரி கேட்குறதுக்கு. கேன் ஐ கம் டுமாரோ, நாளைக்கு நான் வரட்டுமா, அந்த மாதிரிலாம் நம்ம பெர்மிஷனாக கேட்குறதுக்கு நம்ம வந்து கேன் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கிறதுலையும் நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணணும். கேன் யூ டெல் மீ த அட்ரஸ், ஸோ நம்ம இப்போது யார்கிட்டையாவது போய் அட்ரஸ் கேட்குறோம் அப்படின்னா கேன் யூ டெல் மீ த அட்ரஸ் ப்ளீஸ், ஸோ எனக்கு இந்த அட்ரஸை கொஞ்சம் சொல்ல முடியுமா, அந்த மாதிரி ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. கேன் யூ வெயிட் ஃபார் மீ, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா. கேன் யூ மூவ் ப்ளீஸ், ஸோ கொஞ்சம் அந்த பக்கம் மூவ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும்போது இதெல்லாம் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம கேட்குறது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து கேன் வந்து யூஸ் பண்ணணும். இப்போது இதிலையே பாருங்கள், இன்னபிலிட்டி, ஸோ என்னால் முடியாது. ஸோ இதை தான் நெகட்டிவாக நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இங்கே இன்னபிலிட்டி. ஸோ அது எல்லாமே நம்மளோட எபிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. இது எல்லாமே இன்னபிலிட்டி. ஐ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் இங்கிலீஷ் பேச முடியாது. ஐ கான்ட் கம்ப்ளீட் த ஒர்க், என்னால் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஷீ கான்ட் வின் தி மேட்ச், அவளால் இந்த மேட்சை வின் பண்ண முடியாது. இந்த மாதிரி அந்த எபிலிட்டியை என்னால் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம வந்து கேனாட் இல்லைனா காண்ட் அது வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து குட். ஸோ குட் அப்படின்றது நம்ம வந்து பாஸ்டில், ஸோ கடந்த காலத்தில் என்னுடைய திறனை வெளிப்படுத்தி கஷ்டப்பட்டு நான் ஒரு செயலை செஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து குட்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம செய்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து
குட் யூஸ் பண்ணி சொல்லணும். ஐ குட் கம்ப்ளீட் த ஒர்க் எஸ்டர்டே. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணேன் நேற்று. இந்தியா குட் வின் தி லாஸ்ட் மேட்ச். நேற்று ஃபைனல் வரைக்கும் அது லாஸ்ட் ஓவரில் வின் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்தியா குட் வின் த லாஸ்ட் மேட்ச். ஸோ கஷ்டப்பட்டு வின் பண்ணாங்க. ஐ குட் கெட் த ஃபஸ்ட் ப்ரைஸ். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபஸ்ட் ப்ரைஸை வாங்கினேன். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற விஷயங்களை நம்ம குட் யூஸ் பண்ணி சொல்லணும். பாருங்கள், அதிலே எஸ்ஆர் நோ கொஷின்ஸ் பார்க்கலாம். குட் யூ வின் தி லாஸ்ட் மேட்ச்? நீ நேற்று வின் பண்ணிங்களா? லாஸ்ட் மேட்ச் நீங்கள் வின் பண்ணிங்களா? ஸோ அந்த மேட்ச் அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ கஷ்டப்பட்டு வின் பண்ணிங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்குறது. குட் யூ கெட் த பஸ் எஸ்டர்டே? குட் யூ கெட் த டிக்கெட்? டிக்கெட் கிடைக்காம இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம குட் யூ கெட் த டிக்கெட், உனக்கு கிடைச்சதா டிக்கெட், அந்த மாதிரி கேட்குறது. அதே மாதிரி பாருங்கள், WH கொஷின். WH கொஷினும் அதே மாதிரி தான். ஹவு குட் யூ ஃபைண்ட் தி ஆன்சர்? அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹவு குட் யூ ஃபைண்ட் தி ஆன்சர்? எப்படி நீ ஆன்சரை கண்டுபிடிச்ச? அதே மாதிரி நம்ம கேட்குறதுக்கு WH கொஷனில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாருங்கள், ஆஸ்கிங் பெர்மிஷன். இனி பெர்மிஷன் நம்ம கேட்குறதுக்கு குட் ஐ கால் யூ லேட்டர்? நீங்கள் இப்போ எங்கேயாவது ரொம்ப ஒரு இதில் போயிட்டுருக்கீங்க, பேசவே முடியாது. ஸோ அந்த இடத்துல குட் ஐ கால் யூ லேட்டர், அப்புறமா நான் கால் பண்ணட்டுமா? குட் ஐ யூஸ் யுவர் பென்? இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஆஸ்கிங் ரெக்வஸ்ட். ஸோ ரெக்வஸ்ட் கேட்கும் போதும் குட் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ்? ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் பாருங்கள், இன்னெபிலிட்டி. ஸோ என்னோடய இன்னெபிலிட்டி, என்னால் முடியலை அப்படின்றத நம்ம சொல்கிறது. இந்தியா குடண்ட் வின் தி லாஸ்ட் மேட்ச். ஸோ லாஸ்ட் வரைக்கும் அவங்க போராடி இருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆனால் வின் பண்ணல. ஸோ இந்தியா குடண்ட் வின் தி லாஸ்ட் மேட்ச். ஐ குடண்ட் கம்ப்ளீட் த ஒர்க் எஸ்டர்டே. ஸோ அவனால் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேனு, குட்டு, இந்த ரெண்டு மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். மற்றபடி அந்த மஸ்ட்டு, அப்புறம் உட்டு, ஷுட்டு, இதெல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் லேட்டர் பார்ட் வீடியோஸில் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் இதில் நான் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ்